that we're not going to make the same mistakes with India that we made with China 20 years ago. We're going to let you, be able to develop all these markets, and then the next thing we know, you're beating us in a lot of commercial things. We're going to make sure that whatever we do is fair to our people. 20 வருஷத்துக்கு முன்னாடி சீனா விஷயத்துல நாங்க ஒரு தப்பு பண்ணோம். அந்த தப்ப இந்தியா விஷயத்துல திரும்ப பண்ண மாட்டோம். இது ஏதோ ஒரு சாதாரண மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. அமெரிக்கா அரசாங்கத்தோட உயர்மட்ட அதிகாரிகளோட நேரடி எச்சரிக்கை. யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இந்தியாவை நெருங்கிய நண்பன்னு கொண்டாடுற அதே அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியாவோட வளர்ச்சியை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம்னு ஏன் சொல்லணும்? அமெரிக்கா உண்மையிலேயே இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்து பயப்படுதா, இல்ல இந்தியாவை தனக்கு கீழே ஒரு ஜூனியர் பார்ட்னரா வச்சுக்க நினைக்குதா? இன்னைக்கு நாம அலச போறது 21ஆம் நூற்றாண்டோட மிக முக்கியமான புவிசார் அரசியல் மர்மத்தை பத்தி தான். வணக்கம். சமீப காலமா அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில, ஃபாரின் பாலிசியில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் காலத்துல ஆரம்பிச்ச அந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொள்கை இப்ப இருக்கிற அரசாங்கத்திலையும் வேற வேற வடிவங்கள்ல தொடருது. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்தியா இன்னைக்கு உலகத்துல வேகமா வளர்ந்து வர்ற ஒரு பொருளாதாரம், மக்கள் தொகையில முதலிடம், ராணுவ பலத்துல டாப் 5ல இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டை அமெரிக்கா எப்படி பாக்குது? அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடக்கிற அந்த பனிப்போர்ல கோல்ட் வார் 2.0 இந்தியாவை ஒரு ஆயுதமா பயன்படுத்த அமெரிக்கா நினைக்குதா? இல்ல சீனா மாதிரி இந்தியாவும் ஒரு காலத்துல நமக்கு எதிரியா மாறிடுமோன்னு அமெரிக்கா முன்னெச்சரிக்கையா இருக்கா? இந்த வீடியோவோட முடிவுல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அதிகார போட்டிய நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்க. இப்ப நாம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். அப்பதான் இந்த சீனா தப்பு, த சைனா மிஸ்டேக் அப்படின்னா என்னன்னு நமக்கு புரியும். 1990களுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் 2ஆ பிரிஞ்சு கிடந்தது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன். அப்போ இந்தியா அணிசேரா இயக்கம், நான் அலைன்ட் மூவ்மெண்ட் மூலமா 2 பக்கமும் சாயாம நடுநிலையா இருந்தது. ஆனா 1991ல சோவியத் யூனியன் உடைந்த பிறகு அமெரிக்கா தான் உலகத்தோட ஒரே சூப்பர் பவரா மாறுச்சு. அந்த சமயத்துல தான் அமெரிக்கா ஒரு பெரிய முடிவை எடுத்தாங்க. அதுதான் சீனாவை உலக வர்த்தக அமைப்புல WTOல சேர்க்கிறது. 2001ல இது நடந்துச்சு. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, சீனாவுக்கு நாம மார்க்கெட்டை திறந்து விடுவோம், அங்க வியாபாரம் பெருகட்டும், காசு வந்தா சீனா தானா ஒரு ஜனநாயக நாடா மாறிடும், அப்புறம் அவங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாம் லாபத்துக்காக அவங்களோட தொழிற்சாலைகளை சீனாவுக்கு மாத்தினாங்க. சீனா மெல்ல மெல்ல உலகின் தொழிற்சாலையா, வேர்ல்ட்ஸ் ஃபேக்டரியா மாறுச்சு. இன்னைக்கு நிலைமை என்ன? அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கே சீனா சவால் விடுது. அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை திருடுறதா அவங்க மேல குற்றம் சாட்டுறாங்க. ராணுவ ரீதியாவும் தென்சீன கடல்ல அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டுறாங்க. இதத்தான் அமெரிக்க அதிகாரிகள் இப்ப சொல்றாங்க, சீனாவுக்கு நாங்க உதவி செஞ்சோம், ஆனா அவங்க இப்ப எங்களையே மிஞ்ச பாக்குறாங்க. இதே தப்ப நாங்க இந்தியா விஷயத்துல பண்ண மாட்டோம். அதாவது இந்தியாவை நாங்க வளர விடுவோம், ஆனா அது ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். எங்களுக்கே சவால் விடுற அளவுக்கு இந்தியா வளர நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட மறைமுகமான அர்த்தம். இப்ப இருக்கிற சூழ்நிலையை கவனிச்சிங்கன்னா அமெரிக்கா ரொம்ப தந்திரமா காய்களை நகர்த்துது. ஒரே நேரத்துல இந்தியா கூட பெரிய பெரிய ராணுவ ஒப்பந்தங்களை ஐசெட் போன்றவைய போடுறாங்க. ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை தர்றோம்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் வர்த்தக ரீதியா இந்தியா மேல சில கட்டுப்பாடுகளை விதிக்கவும் தயங்குறதில்ல. அமெரிக்காவோட வாதம் என்னன்னா, நாங்க ஒரு தர்மஸ்தாபனம் கிடையாது, நாங்க ஐக்கிய நாடுகள் சபை கிடையாது, நாங்க எங்க நாட்டு மக்களோட நலனைத்தான் முதல்ல பார்ப்போம். இதுதான் அந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி. அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு ஒரு கண்டிஷன் போடுது, நாங்க உங்களுக்கு மார்க்கெட்டை தர்றோம், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எங்க கிட்ட இருந்து அதிகமா பொருட்களை வாங்கணும், எங்களோட கம்பெனிகளுக்கு இந்தியாவில் அதிக முன்னுரிமை தரணும். இங்கதான் ஒரு சிக்கல் வருது. இந்தியாவுக்குன்னு ஒரு தனித்துவமான வெளியுறவு கொள்கை இருக்கு. நாம யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டோங்கிறதுல தெளிவா இருக்கும். குறிப்பா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குற விஷயத்துல அமெரிக்கா எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தோம், இந்தியா தன் முடிவை மாத்திக்கல. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு. அமெரிக்கா ஏன் இந்தியாவை கட்டுப்படுத்த நினைக்கணும்? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அமெரிக்காவுக்கு எப்பவுமே டாலர் தான் ராஜா. உலக வர்த்தகம் டாலர்ல நடக்கணும்னு அவங்க விரும்புவாங்க. ஆனா இந்தியா இப்ப மெல்ல மெல்ல ரூபாய் மதிப்பிலான வர்த்தகத்தை ஊக்குவிக்குது. இது டாலரோட ஆதிக்கத்தை பாதிக்கும்னு அமெரிக்கா பயப்படுது. ஐடி செக்டர்ல இந்தியா ஏற்கனவே ஒரு ஜாம்பவான். இப்ப செமிகண்டக்டர்ஸ், AI போன்ற துறைகள்ல இந்தியா கால் பதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இந்தியா இதுல தற்சார்பு அடைஞ்சிட்டா அமெரிக்காவோட ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் கம்பெனிகளுக்கு இந்தியா ஒரு பெரிய போட்டியா மாறிடும். அமெரிக்காவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவங்க கூட இருக்கிற நாடுகள் அவங்க சொல்றத அப்படியே கேட்கணும்.
ஜப்பான், ஜெர்மனி மாதிரி நாடுகள் ஓரளவுக்கு அமெரிக்கா சொல்றத கேட்கும். ஆனா இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா தனக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்யும். இந்த பிடிபடாத குணம் அமெரிக்காவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது. அமெரிக்காவால இந்தியாவை உண்மையிலேயே கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டா அவங்க கிட்ட சில ஆயுதங்கள் இருக்குங்கிறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முதலாவது, நிதி அதிகாரம், ஃபினான்ஷியல் பவர். IMF, உலக வங்கி, இதெல்லாம் அமெரிக்காவோட பிடியில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்விஃப்ட் அப்படிங்கிற சர்வதேச பண பரிவர்த்தனை அமைப்பு அமெரிக்கா சொல்றதை கேட்கும். ரஷ்யா மேல தடை விதிச்ச மாதிரி நாளைக்கு இந்தியா மேல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொருளாதார தடை விதிக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் இருக்கு. இரண்டாவது, தொழில்நுட்பம், டெக் பவர். நம்ம ஊர்ல இருக்கிற 90% போன்கள் ஆண்ட்ராய்டு, கூகுள் இல்லனா ஐபோன், ஆப்பிள். நம்ம டேட்டா எல்லாம் அமேசான் இல்லனா மைக்ரோசாஃப்ட் கிளவுட்ல தான் இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா நினைச்சா ஒரே நாள்ல இந்தியாவோட டிஜிட்டல் கட்டமைப்பை முடக்க முடியும். மூன்றாவது, ராணுவ பலம், மிலிட்டரி பவர். இந்தியாவுக்கு இப்ப அதிநவீன ஆயுதங்கள் தேவைப்படுது. முன்னாடி ரஷ்யா கிட்ட வாங்கினோம், இப்ப அமெரிக்கா கிட்ட வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆயுத சார்ந்து இருத்தல், டிஃபென்ஸ் டிபெண்டன்சி, ஒரு கட்டத்துல இந்தியாவுக்கு நெருக்கடியை தரலாம். இந்தியா நிஜமாவே அமெரிக்காவை சார்ந்திருக்கா? இந்த இடத்துல தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்தியா ஒன்றும் சின்ன நாடு கிடையாது. அமெரிக்காவுக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். வால்மார்ட்ல இருந்து அமேசான் வரைக்கும் எல்லா அமெரிக்கா கம்பெனிகளுக்கும் இந்திய மக்கள் தொகை தேவை. இந்தியாவை பிளாக் பண்ணா அந்த கம்பெனிகள் தான் முதல்ல நஷ்டப்படும். அமெரிக்காவோட விசா, மாஸ்டர் கார்டு ஆதிக்கத்தை உடைக்க இந்தியா UPI கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற ஒரு சிஸ்டம் இது. அதே மாதிரி ஆதார், ONDCன்னு இந்தியா தனக்கான சொந்த டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய செக். இந்தியா அமெரிக்கா கிட்ட மட்டும் ஆயுதம் வாங்கல. பிரான்ஸ் கிட்ட இருந்து ராஃபேல் வாங்குறோம், இஸ்ரேல் கிட்ட இருந்து ஏவுகணைகள் வாங்குறோம், ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வாங்குறோம். இப்படி எல்லார்கிட்டையும் உறவு வச்சுக்கிறது மூலமா ஒருத்தரை மட்டும் சார்ந்திருக்கிற நிலையை இந்தியா தவிர்த்திருக்கு. உண்மை என்னன்னா அமெரிக்காவால இந்தியாவை பகைச்சிக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் சீனா. பசிபிக் பெருங்கடல்லையும் இந்திய பெருங்கடல்லையும் சீனாவோட ஆதிக்கத்தை தடுக்கணும்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவோட துணை கண்டிப்பா வேணும். குவாட் அமைப்பு மூலமா இந்தியாவை தன் பக்கம் வச்சுக்க அமெரிக்கா துடிக்குது. அது மட்டும் இல்லாம சீனாவோட சப்ளை செயின் மேல இருக்கிற நம்பிக்கையை உலகம் இழந்துட்டு வருது. சைனா +1 அப்படிங்கிற பாலிசி படி எல்லா கம்பெனிகளும் சீனாவை விட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்தியா தான். அதனால இந்தியாவை வளர விடாம தடுத்தா அது அமெரிக்காவுக்கும் பாதிப்பு தான். இப்ப நாம 3 விதமான சாத்தியக்கூறுகளை பார்ப்போம். சினாரியோ 1, இணக்கமான வளர்ச்சி. அமெரிக்காவும் இந்தியாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சமமான பார்ட்னர்களா வளர்றது. அமெரிக்கா தொழில்நுட்பத்தை தரும், இந்தியா மார்க்கெட்டை தரும். 2 நாடுகளும் சேர்ந்து சீனாவை எதிர்கொள்ளும். இது நடந்தா உலகத்துக்கே நல்லது. சினாரியோ 2, மோதல் போக்கு. இந்தியா ரொம்ப வேகமா வளர்ந்து அமெரிக்காவோட டாலர் ஆதிக்கத்துக்கு சவால் விட்டா அமெரிக்கா இந்தியா மேல பொருளாதார தடைகளை விதிக்கலாம். இல்லனா இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு பிரச்சனைகளை தூண்டிவிட்டு குழப்பத்தை உண்டாக்கலாம். இது நடந்தா ஆசிய பிராந்தியமே நிலை குலைஞ்சு போகும். சினாரியோ 3, தந்திரமான சதுரங்கம். அமெரிக்கா இந்தியாவை வளரவிடும், ஆனா அப்பப்ப சில முட்டுக்கட்டைகளை போடும். இந்தியா அமெரிக்கா கூட நட்பா இருக்கும், ஆனா தன் சுயசார்பை விட்டு கொடுக்காது. ஒரு விதமான நட்பு கலந்த போட்டிதான் தொடரும். கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அமெரிக்காவால இந்தியாவை ஒரு காலத்துல கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. 140 கோடி மக்கள், அபரிதமமான இளைஞர் சக்தி, உலகத்தையே வியக்க வைக்கிற IT திறமை. இதையெல்லாம் தாண்டி இந்தியாவோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. அமெரிக்கா சீனா செஞ்ச தப்ப இந்தியா விஷயத்துல பண்ண மாட்டோன்னு சொல்றது அவங்களோட தற்காப்பு உணர்வை காட்டுது. ஆனா ஒரு நாடு இன்னொரு நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்கிற காலம் மெல்ல மெல்ல மறைஞ்சிட்டு வருது. இந்தியா வளருமா இல்லையாங்கிறத அமெரிக்காவோ இல்ல வேற எந்த நாடோ முடிவு பண்ண முடியாது. அதை இந்தியர்களாகிய நாம தான் முடிவு பண்ணணும். நாம எவ்வளவு சீக்கிரம் தொழில்நுட்பத்துல தற்சார்படைகிறோமோ, எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஊர்ல உற்பத்தியை பெருக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் உலக அரங்குல நாம யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அமெரிக்காவோட இந்த எச்சரிக்கையை நாம ஒரு சவாலா எடுத்துக்கணும். அவங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து பயப்படுறாங்கன்னா நாம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். உங்க கருத்து என்ன? அமெரிக்காவால நிஜமாவே இந்தியாவை கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல இந்தியா 21ஆம் நூற்றாண்டோட சூப்பர் பவரா மாறுமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான புவிசார் அரசியல் அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.